குழந்தைகள் மேல ஒரு அஃபெக்ஷனான நபர் தான். குடும்பத்தின் மீது ஒரு அஃபெக்ஷனான நபர் தான். இப்ப என்ன தகவல் சொல்றாங்கன்னா, யாருடையுமே அவர் தொடர்புல இல்ல. எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஏதோ ஒரு மயக்கத்தில், ஒரு கிறக்கத்தில் இருக்கிறாரு. நீங்க சமீபத்தில அவருடைய ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஹைலி டிப்ரஷன்ல ஏதோ ஒரு கலக்கத்துல இருக்கிறாருங்கிற மாரி தெரியுது. அதை இவங்க கணிசா பயன்படுத்திக்கிட்டாங்களோ! அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. எப்படியா இருந்தாலும் இந்த சமீபத்தில நெறைய சினிமா பிரபலங்கள் வந்து டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் கூட, குடும்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றாங்க. உதாரணத்துக்கு தான் பிரபுதேவா. பிரபுதேவா காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2 குழந்தைகள் இருக்கு. ஆனா அவருக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது இப்போ வரைக்கும் நான் சமீபத்தில பிரபுதேவானுடைய பேட்டி குடுத்துருக்காங்க. அவ்வளவு உயர்வா பேசுறாங்க பிரபுதேவாவ. டிவோர்ஸ் ஆயிருச்சு. கணவன் மனைவி தனியா இருக்கிறாங்க. ஒரு சமீபத்தில நடந்த ஒரு ஈவென்ட்ல தன் பையன கூட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறாரு. குழந்தைகளுக்கு வேணுங்கிறது எல்லாம் அவர் தான் பண்றாரு. குழந்தைகளுக்கு வேணுங்கிற சில முக்கிய முடிவுகள் நாங்க 2 பேரும் பேசி தான் எடுக்கிறோம். லீகலா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப குழந்தைகள் எந்த விஷயத்தில அஃபெக்ட் ஆயிறக்கூடாதுன்னு அப்படி இருக்காங்க.